ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா டிப்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு டிப்ஸ் பிடிச்சாலும் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபேஸ் ஜெல்லாம் வாங்கியிருப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த பாக்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஏதாவது திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம், இல்லைனா தூக்கி போட்டு வச்சுருப்போம். ஸோ இது வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணலாங்க. இதோட ரீயூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏன்டா இத்தனை நாளாக தூக்கி போட்டோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் அடியில் ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, எல்லாம் எடுத்துடலாம். மோஸ்ட்லி வந்து எடுத்துட்டு நல்லதாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவைப்படலைன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து அந்த அடிப்பகுதியில் வந்து நம்ம ஒன்று ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ பென்சிலோ இல்லை ஸ்கெட்சோ வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லா டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளஸ் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ்க்கு நடுவில் எல்லாத்துலேயுமே ஒரு கோடு போட்டுட்டு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் தான் நான் இப்போ ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் வந்து இதுக்குள்ளார வந்து அழகாக எப்படி ட்ராயிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை கட்டமாக கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் தான் போட போகிறோம். ஸோ நான் வந்து இதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸில் ஒரு நீடில்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீடில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 6 ஸ்டிச் பண்ணுற நீடில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதையே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோடைய பேக் சைடு வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் பண்ணதில் அப்படியே மேலே தான் வந்து கேப் விட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து விளக்க வச்சே ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரே இடத்துல உட்காந்து பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் கேஸ்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை விளக்கு வச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அழகாக வந்து கோலமாவு தான் போட்டு எடுக்க போகிறோம். கலர் பொடியும் போட்டுக்கலாம், இல்லை கோலமாவே போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி கோலமாவை ஃபுல்லாக வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஹேண்டில் பண்ணும்போது வந்து மேலே மூடி இருக்கு இல்லையா, மூடியை வந்து நம்ம அடிப்பாகமாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி திருப்பி தான் வச்சு யூஸ் பண்ணணும். நம்ம மேலே பாகத்தை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து கீழே மாவு வந்து கொட்டாமல் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பொறுமையாக வந்து கீழே அழகாக வந்து உங்களுடைய கோலத்துக்கு பார்டர் மாதிரி போட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக அந்த பூ வச்சு சூப்பராக வரும். பொறுமையாக வந்து வச்சுட்டு அழகாக எடுத்திங்கன்னா உங்கள் கோலமாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகாமல் சூப்பராக வருங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ போட்டு அழகாக நம்ம ஒரு சூப்பரான வந்து அச்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அழகாக கோலம்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு பார்டர்லாம் கொடுக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை நம்மளுடைய சாமி தட்டுலையும் வந்து அழகாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் இல்லைனா பெரிய பெரிய பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ்லாம் போட்டு அழகாக நம்மளே வீட்டிலே வந்து அழகாக கோலமாவு அச்சு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாமாங்க. நம்ம வந்து மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு இருப்போம். ஸோ மஷ்ரூம் வாங்கும்போது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே வந்து வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. மஷ்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிற ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் மேலே வந்து அது கெடாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து மருந்து தெளித்து தான் வைப்பாங்க, சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்னு. அண்டு அது வந்து மேலே வந்து பூஞ்சைகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அது மேலே பூச்சி மருந்தும் தெளித்து தான் வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மருந்து தெளிக்காமல் வந்து மஷ்ரூம் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அதை நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேலே அந்த காம்பை வந்து 2ஆக உடச்சிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த காம்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்கின்னை எல்லாத்தையுமே உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து அந்த மஷ்ரூமுக்கு மேலேயும் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து நம்ம உரித்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டம் பகுதியை வந்து நல்லா மேலே வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வந்து பிரித்து விட்டுருங்க. ஸோ இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வந்து எல்லா மஷ்ரூமையும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே குட்டி குட்டியாக சுற்றி எல்லாத்தையுமே அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மொத்தமாக பிடிச்சி நீங்கள் உரித்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே உரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்பயுமே மஷ்ரூமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியும் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். நான் ஃபுல்லாக உரிச்சிட்டு காட்டுற பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இனிமேல் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாமாங்க. இந்த மாதிரி நம்ம லெமன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த தோலை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா லெமன் தோலையும் வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட கொஞ்சமாக வந்து நான் கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து லிக்யூடு சேர்க்குறேன். ரின் லிக்யூட் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ரின் லிக்யூட் வீட்டிலே வந்து ஒரு பாட்டில் 1 லிட்டர் வாங்கிட்டு அது 3 பாட்டிலாக
டிவைட் பண்ணிக்கிட்டு ஸோ 3 லிட்டர் வர மாதிரி அது மணி சேவிங்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அது வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோடைய எண்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக நல்லா அரைச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மஞ்சி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஜாரை ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த தண்ணி அப்படியே வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ வாட்டர் பாட்டிலில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஜிங்க்கு, டாய்லெட்டு, இந்த மாதிரி பாத்ரூமு எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்கும், சூப்பராகவும் க்ளீன் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், தூக்கி போடாதீங்க இனிமேல். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப் பயிர் வகைகள் எல்லாத்தையுமே வந்து முளைக்கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் வந்து பயிர் முளைக்கட்டி வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ எனக்கும் ஆரம்பத்திலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முளைக்கட்டி வைக்கிறதுக்கு. ஸோ ஈர துணியில் போட்டு நல்லா முடிச்சு போட்டு வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ முளை கட்டுறதுக்கும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா சேல் பண்ணுறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயுமே சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்டோடைய லிங்க்கும் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இதை முளை கட்ட வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சல்லடை இருக்கு இல்லையா, அந்த சல்லடையிலே வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு திருப்பி அந்த ஊறிட்ட பிறகு மறுநாள் காலையில் இந்த மாதிரி சல்லடையில் போட்டுட்டு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஈர துணியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மறுநாள் பார்க்கும்போது நல்லா சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சல்லடையும் முளை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிப் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உடம்பு வலிக்கு இல்லை வயிறு வலிக்கெலாம் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஹீட் பேக் வந்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த ஹீட் பேக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி லிக்விட் பேக்கெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் பேக் மூலயமா நமக்கு எந்த அளவு பெயின் வந்து ரிலீவ் ஆகுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த லிக்விட் பேக்கெட்ஸ்லேயும் வந்து ரிலீவ் ஆகும். இதில் வந்து நல்லா வாட்டர் வந்து ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கட்டியாகவும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை சுற்றிட்டு வந்து நீங்கள் வச்சு உடம்புல வச்சுட்டும் நீங்கள் வந்து நல்லா பெயின் வந்து ரிலீஃப் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பேக்ஸை திருப்பியும் வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இன்னொரு மாடலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற இந்த லிட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூடி அந்த ஊற்றுற இடம் மட்டும் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆயிலெலாம் ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த லிக்விட் பேக்கெட்ஸ் மட்டும் இல்லை, கெச்சப் பேக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து கேப் வர எந்த ஒரு பேக்கெட்ஸுமே வந்து நீங்கள் தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கீழே வந்து சிந்தாமல் அழகாக வந்து ஆயிலெலாம் ஊற்றிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். பேபிஸ் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வாங்கியிருப்போம். ஸோ வெட் வைப்ஸ் வாங்கிட்டு இந்த யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ மேலே இருக்கிற அந்த லிட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ இந்த லிட்டை வச்சு ஏகப்பட்ட ரீயூஸ் போயிருக்குங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ இதில் நான் ஒரு மாடல் மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கெட்ஸில் இந்த லிட்டை மட்டும் தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் பண்ணி காட்டுற பாருங்கள். இதில் வந்து மேலே இருக்கிற அந்த போர்ஷனில் மட்டும் நான் வந்து ஒரு டபுள் சைட் டேப் மட்டும் ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த டபுள் சைட் டேப்பை நல்லா ஒட்டிட்டு கிச்சனில் டைல்ஸ்லாம் நான் இதை ஒட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து நம்ம கிச்சன் டவல்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிச்சனில் மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமுக்கும் வெளியிலையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பாத்ரூம் டவல்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம டக்குன்னு வந்து ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு கையை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டக்குன்னு நம்ம கிச்சனில் நமக்கு ரஃப் கிளாத் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை வந்து இதில் போட்டுட்டு டக்குன்னு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கல்யாணத்துக்குலாம் எங்கேயாவது கிளம்பும் போது டக்குன்னு வந்து மொய் கவர்லாம் வாங்காமல் போயிடுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். இல்லைனா நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொத்தமாக நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வெளில வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட்டமாக தேவை. ஸோ நான் கட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் எப்படி காட்டணும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேலை வச்சுட்டு அழகாக மடித்து விட்டுருங்க. இதுக்குள்ளார நம்ம வந்து எந்த நோட் வைக்க போகிறோமோ அந்த நோட்டை வந்து அப்படியே மணி அதுக்குள்ளே வச்சுட்டு அழகாக நான் காட்டுற மாதிரியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மொய் கவர் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளே வந்து தேவையான டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அழகாக அவங்கள வச்சு நிறையா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸாகவும் இருக்கும். அவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம்.
இது போல் நம்ம கேட்ச் கிளிப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த கேட்ச் கிளிப் டக்குன்னு உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லைன்ட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிப்போம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவும் இருக்கும் அந்த ஐடியா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் உடஞ்சி போனதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து டபுள் சைட் டேப் தான் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ 2 பக்கமும் அந்த சைஸ்க்கு தேவையான அளவுக்கு டபுள் சைட் டேப் கட் பண்ணிவிட்டு அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம காலண்டர் முடிஞ்சு போயிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த காலண்டர் நம்ம இதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலண்டரில் ஆணி மட்டும் இருக்கும். ஸோ அந்த 3 ஆணியை வந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த ஆணி இருந்த இடத்துல வந்து இந்த கேட்ச் கிளிப்பாக அழகாக வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கேட்ச் கிளிப்பும் அந்த ஆணி இந்த இடத்துல ஒரு கேட்ச் கிளிப்பும் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கிட்டுக்குங்க. ஸோ நல்லா ஸ்டிஃபாக வந்து நின்றுக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கீ செயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட எந்த சாவி இருந்தாலுமே வந்து அழகாக இதில் ஹேங் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ட்ரிப்ஸ் நிறைய ட்ரிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாமாங்க. நம்ம எண்ணெய்லாம் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வாங்கியிருந்தோன்னா ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா அதிலே திருப்பியும் ஆயில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தூக்கி தான் போடுவோம். இதை வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய கேப் எடுத்து அப்படியே அதோடைய பின்பக்கத்தில் வச்சுட்டு அழகாக வந்து ஒரு பென்சில் எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மேலே ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோட கவரையும் வந்து ஃபுல்லாக பிச்சு எடுத்துகிட்டு நான் காட்டுற மாதிரியே அந்த இடத்த மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிசர் வச்சு அழகாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னாடியே வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கட் பண்ணிட்ட பிறகு நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த மூடி போடுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்ட இடத்துல பின்பக்கம் வழியாக நம்ம வந்து உள்ளே வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே இடத்துல கட் பண்ண இடத்துல மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து டெக்கரேட்டிவாக பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து க்ரியேட்டிவாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும். நான் அப்படியே பண்ணி காட்டுறேன். ஸோ மேலே வந்து ஷார்ப் ஏஜஸ்க்கு மட்டும் நான் வந்து செல்லோ டேப் போட்டுட்டு நல்லா ஃபிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அடியில் இருக்கிற அந்த பாட்டம்ஸ் பகுதியை மட்டும் எடுத்து மேலே வந்து அந்த லிட் இருக்கிற இடத்த மட்டும் உள்ளார நல்லா விட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த கேப்ஸை எடுத்து நான் நல்லா போட்டு முடிக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கிட்ஸுக்கு பென்சில் பென் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கிறதுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஆக்டிவிட்டீஸாகவும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாமாங்க. இந்த மாதிரி பூண்டுலாம் வந்து ஈஸியாக வந்து அப்படியே நம்ம போட்டு வச்சுட்டோன்னா வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும். அண்ட் எல்லாமே அழுகி போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பூண்டு வந்து சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா பூண்டையும் நம்ம வந்து ஃபுல்லாக உரித்து அழகாக நம்ம எடுத்து வச்சிட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக வீணாக போகாது. ஸோ எல்லா பூண்டையும் உரிச்சிட்டு அது தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக நம்ம காத்தோட்டமாக வச்சிட்டிங்கனாலே போதும். பூண்டு வந்து சீக்கிரமாக வீணாக பார்க்காம நம்ம எவ்வளோ நாளாலும் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.